ஜேசக்தி சார்ட்ட பேசின விதம் சுத்தமா பிடிக்கல. நான் பிக் பாஸ் கூட நான் பார்க்க மாட்டேன், இங்க வேற மாதிரி ஆயிடும் லிட்டரலா த்ரெட்டன் பண்ணாரு. அவ்வளோ தைரியமானவங்க. அம்ருதீன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இல்லாம சர்வைவ் பண்ண முடியாது. டே டைம்ல அவன் அரோராவோட இருக்க, நைட் டைம்ல பாரோட. தனி வந்துட்டு அவங்க கேம் ஆடுறதுக்கு மற்றவங்களோட இது பண்றாங்களோ, அவங்க இந்த மாதிரி பேசினா நம்ம நம்பிடுறோம், நம்பிட்டு ஆமாலன்னு யோசிச்சு நம்ம. வியானா தான் ஸ்டார்டிங் டேல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாரையும் அண்ணே 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 விஜய் கிட்டயும் அண்ணன் சொன்னா வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. பார்க்கும்போது கிரிஞ்சா இருக்குமா உள்ள? ஒரு சின்ன சீரியல் அவங்க ரெண்டு பேரும் நடத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. விழுந்த உடனே ஏஞ்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே ஃபுட்டுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸ்டெப் சிஸ்டர் என் அக்கா இப்போதான் தெரிஞ்சது. உங்கள் அபிமான தங்கமயிலில் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிடுங்கள். தனியா இருக்கேன், மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. என் வாழ்க்கையில எவ்வளவு அடிகள் வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி. வணக்கம் கெமி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த கான்வர்சேஷன் எதுல ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன்னா, எல்லா ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட்டுமே வெளில வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அது உங்க எவிக்ஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் எவிக்ஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாது. பிகாஸ் இந்த எவிக்ட் ஆகுறது எல்லாமே மக்கள் கையில தான். ஸோ அதை ஆஃப்கோர்ஸ் நான் அவங்க கையில தான் விட்டுருவேன். எனக்கு இதுல நோ கமெண்ட்ஸ்னே இருக்கும். ரீசன் நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல. இப்போ நம்ம ஒரு காம்படிஷன்ல இருக்கோம், இப்போ யார் திறமைசாலி அந்த இதுல நம்ம வரோம், அந்த பேசிஸ்ல யார் ஃபர்ஸ்ட் ரேஸ்ல வர அப்படின்னு சொன்னா ஓகே, அதுல சொல்லலாம். பட் இதுல நான் என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். டாஸ்கா இருந்தாலும் நான் இறங்கி விளையாடி இருக்கேன். இப்போ என்டர்டெயின்மெண்ட்னா கூட ஜாலியா டான்ஸ் ஆடுறதோ ஃபன் பண்றதோ முடிஞ்ச அளவுக்கு அங்கங்க எல்லாமே பண்ணியிருக்கேன். கேள்வி கேட்கறதும் நான் நியாயமா பேசியிருக்கேன், கேட்க வேண்டிய இடத்துல நான் கேட்டிருக்கேன், அண்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் மேபி அவங்களுக்கு இன்னும் வேணுமோ, இன்னும் பத்தலையோ அப்படின்னு தெரியல. ஸோ இட் இஸ் மக்கள்ஸ் சாய்ஸ். வீட்டுக்குள்ள யார் ரொம்ப உண்மையா இருந்தாங்க உங்களுக்கு, உங்களை பொறுத்த வரைக்கும்? நான் நான் ரொம்ப உண்மையா இருந்தேன். எல்லாருமே கேம் ஆட தாங்க வந்தாங்க. ஸோ அதனால இந்த ஆன்சருக்கு பதில் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு கேம் ஆடுறதுக்கு தான் உள்ள இறங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க கேம் ஒரு விதத்துல வித்தியாசமா அவங்க ஆடி இருக்காங்க. ஸோ இதுல ரியலா இல்லையானே நமக்கு அப்பப்போ டவுட் வரும். எல்லாரும் ஆடுற கேம்ஸ்ல யாருல அந்த ரொம்ப டவுட் பட்டிருக்கீங்க, என்னடா இது இப்படிலாம் கேம் விளையாடுறீங்க அப்படின்னு? எல்லாருமே நான் எல்லாரையும் ஒரு இடத்துல நான் பிடிச்சிருக்கேன். இப்போ பார்வதி எல்லாம் வந்துட்டு சில இடத்துல சடனா என்கிட்ட சாரி கேட்குற மாதிரியே பேசியிருக்காங்க. இல்லை ஆனால் நெக்ஸ்ட் நான் ஏன் தெரியுமா போய் பேசினா அப்போதான் அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரிலாம் நிறைய பேசி நான் இதெல்லாம் ஏன்னா அது ஒரு வீடு பார்க்க பெருசு. ஆனால் நம்ம எல்லாரும் அந்த ஏரியாலேயே தான் இருக்கோம். ஒளியறதுக்கு எந்த ஏரியாவும் இல்லை. ஸோ நம்ம நடந்து போனாலும் அதை தாண்டி தான் போகணும். ஸோ காரில் கேட்கும், எதுவாக இருந்தாலும் நமக்கு கேட்கும். ஸோ எல்லாருமே இப்போ கனியா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், வினோத்தோ எல்லாருமே ஒரு விதத்துல ஒரு மாதிரி அவங்க ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க ரியலாலாம் இல்லை. பிகாஸ் இன் தி எண்ட் இட்ஸ் அ கேம். நான் சொல்றது அதே தான், இது ஒரு கேமுங்க. யாரும் என் ஃப்ரெண்டும் இல்லை, எனிமியும் இல்லை. லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் ஜாலியா கலகல அப்படின்னு இருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் விளையாடிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். ஆனா யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அதான் நான் கேட்கலாம் இருந்தேன். ஒருத்தங்க கிட்ட நீங்க ஹர்ட் பண்ணல, வார்த்தைகளும் விடல, நீங்க சண்டையும் அவ்வளவு ஹார்ஷா பண்ணல. அந்த அட்மாஸ்பியருக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? வெரி அத டிஃபிகல்ட். பத்தி சொல்ல முடியுமா? நான் ஹார்ஷா நான் கத்தி இருக்கேன். எப்படின்னா தேவையுள்ள இப்போ எனக்கு ரொம்ப தேவை நான் ஹார்ஷா கத்தி இருக்கேன், கத்தாம இல்ல. வெளியில கெமி எப்படி பார்த்திருக்காங்கன்னா, கெமி ஜாலி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா எனக்கு தெரியும் கெமி சிரிக்கிறது மட்டும் கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன். அந்த ஸ்போர்ட்ஸ் உமனா இருக்கிறப்போ நான் எவ்வளவு கோவப்பட்டிருக்கேன், நான் எப்படி என் லைஃபை நான் லீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் தனியா வளர்ந்த
ஒரு பர்சன். நான் வீட்ட தனியா சின்ன வயசே வீட்ட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்லயும் இருக்கிற நெறைய கஷ்டங்கள் நான் ஃபேஸ் பண்ணேன். நம்ம வந்து சிஸ்டர்னா நம்மள ஜாலியா டான்ஸ் ஆடி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் போல்டா இருக்கணும். நான் நெறைய பேர் வந்து லிட்டரலா பாய்ஸ் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நான் அடிச்சிருக்கேன். அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார வச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் நான் நெறைய பண்ணியிருக்கேன். ஆனா எங்கெங்க தேவையோ அது மட்டும் தான் எனக்கு. உள்ள எனக்கு சில இடத்துல எனக்கு அநியாயமா பட்டுதுன்னா நான் கேட்பேன். நான் கேட்டிருக்கேன். கேட்காம விட்டு ஏன்னா அப்படியே நிறைய இக்னோர்லாம் பேர் இல்ல. சம்பந்தமே இல்லாம உள்ள சண்டை போடுறாங்க. இதுக்கு சண்டையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது, சண்டை வருது, அது ப்ரோமோ கண்டென்ட்டா வருது அப்படின்ற போது எங்களுக்கு கேள்வி வருது. அது நெறைய அது அது அவங்க பார்வதிலாம் நெறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. யார்ட்ட சொன்னாங்கன்னு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. யார்ட்டயோ சொன்னாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாரி ஏன் திவாகரு, நானு, எஃப்ஜே மாரி ஆட்கள்லாம் உள்ள போட்டுருக்காங்க. கத்துனா தான் இந்த கேம் விளையாட கமோதன் முடியும். கிட்ட. கத்துனா தான் இந்த கேம் விளையாட முடியும். அதனால தான் இந்த மாரி நாங்க கத்திக்கிட்டே இருக்கோம். இல்லன்னா அ கேம் அது தான் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. கத்துறது மட்டும் கேம் கிடையாது. அது ஆனா என்ன பண்றது? அவங்க அப்படிதான் யோசிச்சிருக்காங்க. ஓகே. இன்னொரு விஷயம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு என்னன்னா, ஹெஃப்ஜேவும் வியானா, ஆ. அதுக்கப்புறம் வந்து அரோரா, அதுக்கப்புறம் கமருதீன், பாரு. இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது? உண்மையிலே ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்ல கன்டென்ட்காக லவ் கன்டென்ட் குடுக்குறாங்களா? அத ஆ பத்தி சொல்ல முடியுமா? இப்போ கம்ருதீன் நான் என்ன சொல்வேன்னா, கம்ருதீன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இல்லாம சர்வைவ் பண்ண முடியாது. ஓகே. ஓகே. டே டைம்ல அவன் அரோராவோட இருக்காங்க. நைட் டைம்ல பாருவோட இருக்காங்க. ஸோ டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் மாதிரி. அண்ட் அது ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப சண்டையா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு பேசி, பேசி, பேசி எனக்கு ஒரு பாயிண்ட்ல இப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நைட் அண்ட் ஏன்னா கம்ருதீன் பாருவ அவ்ளோ பேசுனாங்க. இந்த மாரி அவ்ளோ இது சொன்னாங்க. ஆனா அவங்களே திரும்ப போய் பேசுறாங்களே. அப்ப அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் எங்கே போச்சு? புரியுதுங்களா? இப்ப அவங்க அவ்ளோ உண்மையா அந்த ரிலேஷன்ஷிப்போ, அந்த இதுக்கு அவ்ளோ உண்மையா இருந்தாங்கன்னா, எனக்கு அவங்க திரும்ப போய் பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா திரும்ப அவங்க போய் பேசுனாங்கன்னா, அப்போ அவங்க வந்துட்டு உள்ள சர்வைவ் பண்ண ம். முடியாது. அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க இருந்தா தான் அவங்கள சர்வைவ் பண்ண முடியும். அரோரா இஸ் ஆல்சோ தி சேம். அரோராக்கு ஒரு மேல் இல்லன்னா ஒரு ம். ஒரு மேல் பெர்சன் இல்லன்னா, அவங்களால உள்ள கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, துஷாரோட இருந்தாங்க. ம். துஷாரோட இருந்தப்போ ஏதோன்னு சின்ன ஏதோன்னு தெரிஞ்சது. ஆமா. துஷார் போனதுக்கப்புறம் அவங்க காணாம போயிட்டாங்க. ரொம்பவே. ஓகேங்களா? திரும்ப அவங்க எப்போ கம்ருதீனோட போனாங்களோ, அப்போதான் திரும்ப ம். அரோரா வெளில வந்தது. ஸோ லிட்டரலி அவங்களுக்கு ஒரு மேல் சப்போர்ட் ம். இல்லன்னா, அவங்களால எதுவும் வீட்ல பண்ண முடியாது ஓகே. அப்டின்ட்டு. நியூ லவ் பேர்ட் பத்தி சொல்லுங்க. அதுதான் எஃப்ஜே. அதான் நெக்ஸ்ட் எஃப்ஜே. இப்ப எஃப்ஜே என்னன்னா, எஃப்ஜே வந்துட்டு ஒரு கேம் விளையாடுற மாதிரி ஓகே. எனக்கு ஒரு ஃபீல். ஓகே நான் பார்க்குறப்ப ஐ டோன்ட் நோ. இது கன்ஃபர்மா சொல்ல முடியாது. எனக்கு ஏதோ இதுவும் அவனோட கேமா இருக்குமோ? ம். இதுவும் அவனோட கேம் தானா? அப்டின்ட்டு. வியானா சொன்னீங்கன்னா, வியானா வந்துட்டு விக்கல்ஸ் அண்ட் அ அ சுபிக்ஷா, வியானா, விக்கல்ஸ அண்ணன் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ம். எப்பவுமே அட்வைஸ் குடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மொமெண்ட்ல ஐ கேட்டுருக்கேன். ஆனா அவங்க எப்படின்னா, "நீ இதுதான் பண்ணணும்லாம் இல்ல. இந்த மாரிலாம் பண்ணா இருக்கும். இந்த மாரி லவ் கன்டென்ட் குடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம். இந்த மாரி இப்படி பண்ணா இப்படியும் பண்ணலாம்." ஸோ நெறைய அந்த இது குடுத்தப்போ, மேபி அவங்க சொன்னத அவங்க மைண்ட்ல ஏத்திட்டு, அது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ! அவங்க தான் இத பண்ண சொன்னாங்கன்னு இல்ல. நம்ம ஓகே. பேச்சுவாக்குல நான் பேசுவோம். இப்படிலாம் பண்ணா இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல அவங்க சொல்றப்போ, அது வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டு, அவங்க இப்போ எஃப்ஜியோட ஏன்னா வியானா தான் ஸ்டார்ட்டிங் டேலேருந்து எண்ட் வரைக்கும் எல்லாரையும் அண்ணே, 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 அண்ணே தேவையில்லாத இடத்துலலாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க அண்ணன் தானே அப்படின்னு. நானே கேட்பேன். இப்போ நீ ரெஜிஸ்டர் பண்றதுனால தான் ஒரு ஒரு வார்த்தை அண்ணன் நீ சொல்ல சொல்ல எங்க எல்லாரும் டவுட் வருது. நீ ஏன் இவ்ளோ அண்ணன் அண்ணன்னு சொல்ற? ம். நீ இவ்ளோ சொல்லணும்னு அவசியமே இல்ல. அண்ட் எஃப்ஜே கிட்டயும் அண்ணன் சொன்னா வெட்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த மாரி ம். சின்ன சின்ன விஷயம். தெர்ல. எனக்கு வந்துட்டு என்னமோ நீங்க பண்றீங்க பண்ணுங்க அப்படின்னு விட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது கிரிஞ்சா இருக்குமா உள்ள? ரொம்ப நான்லாம் ஷோ அப்படின்னு நான் எப்படின்னு அவன பார்த்து மறுப்பேன். ஹேய் அப்படின்னுவேன். டேய் அப்படின்னு 2மே நான் ஓப்பனா கலாய்ப்பேன் நானு. ஓகே. உள்ள இருக்கிறப்போ. ஸோ எனக்கு அது பெருசா இல்ல. ஏய் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதோ பண்ணி தொல அப்படின்னு ஓகே. வியானா வந்து ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து கேமரா பார்த்து சொன்னாங்க.
பிரஜன் ரொம்ப த்ரெட்டனிங்கா வந்து அவர் ம். பண்றாரு, பண்றது பிடிக்கல அப்படின்ற மாதிரி. ம். அத பத்தி அது உங்க கருத்து சொல்ல முடியுமா? உள்ள நீங்க இருந்திருக்கீங்க. அந்த மாரி தான் உண்மையிலேயே நடந்தது, அந்த அட்மாஸ்பியர் இருந்ததா? என்னன்னா, இப்போ பிரஜன்க்கு யார்ட்ட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். ஓகேங்களா? ம். என்கிட்ட நடந்தத நான் சொல்றேன். இப்போ திவ்யாவோட சிச்சுவேஷன் அந்த சீக்ரெட் டாஸ்க்ன்னு அது வெளில வந்துச்சா இல்லையான்னு தெரியல. சீக்ரெட் டாஸ்க் பிக் பாஸ் குடுத்ததுன்னு அவ சொன்னா. ம். அது என்ன கன்வின்ஸ் பண்ணி அத ஒண்ணு வெளியில ஒரு மாரி கத்த வச்சா. கத்த வச்சு அங்க கானா வினோத்க்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. நான் அங்க வந்துட்டு எக்ஸிட் ஆயி போயிட்டு, கானாக்கும் கெமிக்கும் தானே பிரச்சனைன்ட்டு ஒண்ணு உடைச்சுட்டா. அது வெளியில எனக்கு அவட்ட பேசணும்னு இருந்தது. அவ என்கிட்ட பேச வரவே இல்ல. ஓகே. கடைசி வரைக்கும். ஆனா பிரஜன் அவளுக்கு பதிலா வந்து பேசுறா. ம். எனக்கு வந்துட்டு, "ஏன் பிரஜன் பேசுறீங்க? எனக்கு அவகிட்ட பேசினா நான் ஃபுல்லா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். இப்ப இந்த சீக்ரெட் டாஸ்க் வார்த்தை மட்டும் தான் தப்பான்ற மாரி பேசினாங்க." அப்ப எனக்கு புரிஞ்சுச்சு. ஓ! இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா ம். நீங்க முழுசா இறங்கி எப்படி வேணா பேசி சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் நெறைய இடத்துல நான் அவர் பார்க்கறது நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்க ம். இல்லையா? பண்ணப்போ வந்துட்டு எல்லாரும் பேசியிருந்தாங்க. நாங்களும் தான் அந்த ஹோட்டல்ல இருந்தோம். அந்த டீம்ல. ம். அப்போ எங்களுக்கு காண்டாச்சு. ஏன்னா, அச்சி அச்சின்னு தும்முறது, ஒரு மாதிரி பண்றது எங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு. மேனேஜர் வந்துட்டு அவள தூக்கிட்டு போய் ம். வெளில போட்டுடலான்லாம் பிளான் பண்ணா யாரும் பண்ணல. ஏன்னா, எல்லாரும் என்னடா சிரிச்சு அந்த மாரி சொன்னாவது அவங்க காதுல கேட்டு ஏதோ பண்ணுவாங்கன்னு நெனச்சா, ஆனா யாரும் பண்ணல. அவங்க எங்கேருந்தோ இருந்த பிரஜன் வந்துட்டு, "ஆ நீங்க இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனா, அவங்க மேல ஒரு விரல் பட்டுதுன்னா, ஆ நான் பிக் பாஸ் கூட நான் பார்க்க மாட்டேன். இங்க வேற மாரி ஆயிடும்." ம். லிட்டரலா த்ரெட்டன் பண்ணாரு. ம். எனக்கு வந்து அது அது அவசியமே கிடையாது. அது அந்த இடத்துல. அண்ட் இந்த மாரி இங்க பேசுறது நெறைய இடத்துல மூஞ்சிக்கு நேரா சொல்லல. வியானாவும், சுபிக்ஷா பத்தியும் மூஞ்சிக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க. எஃப்ஜே பத்தி மூஞ்சிக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க. அவ்ளோ தைரியமானவங்க இந்த ஸ்ட்ராங் வார்த்தைகள் முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஏன் ஓகே. ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் முன்னாடி ம். சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் நீங்க முன்னாடி சொல்றீங்க. இட்ஸ் நாட் ரைட். அண்ட் அதுக்கெல்லாம் மேல விஜய் சேதுபதி சார்ட்ட பேசின விதம் சுத்தமா பிடிக்கல. ம். ஸோ நோ. ஓகே. அதான் லாஸ்ட்டா வந்து கார்ல எழுந்து போகும்போது, ஆ இவங்க நல்லா அவங்க ஒய்ஃப் செம்மையா வந்து அழுதாங்க இல்லையா? ம். சாண்ட்ரா. அது வந்து எல்லாமே வந்து என்னதான் அவங்களுக்கு பாண்டிங் இருந்தாலும், நெறைய பேர் வந்து இது ரொம்ப ஃபேக்கா இருக்கு. கேமராக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம். சொன்னாங்க. நீங்க நேர்ல இருந்தீங்க அந்த சிச்சுவேஷன்ல. எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அது? அப்போன்னு மட்டும் இல்ல. எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன்ல உள்ள ஒரு சின்ன சீரியல் அவங்க 2 பேரும் நடத்துற மாரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஓகே. அதுக்கப்புறம் மயக்க போட்டுலாம் வேற விழுந்தாங்க. அதுவுமே வந்து எங்களுக்கு என்னடா இது? திடீர்னு இப்படி ஆக்ஷன் சொன்ன உடனே பண்ற மாதிரி. விழுந்த உடனே எந்திச்சிருப்பாங்க. ம். எல்லாமே சொன்னேன். லைக் என்னன்னா, எனக்கு உள்ள இருந்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து உள்ள ஒரு சீரியல் நடத்துறாங்க. அவ்வளோதான். நெறைய டிராமாட்டிக்கா பண்ணுவாங்க. நெறைய இது பண்ணுவாங்க. லைக் நோ இவ்ளோ டிராமா அவசியம் கிடையாது. நீங்க எவ்ளோ டேஸ் வந்து உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு போனீங்க? ஜெயிக்கணும்னு தான் நான் சூப்பர். நிஜமா. இப்போ ம். கூட எனக்கு வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன திரும்ப உள்ள விட்டீங்கன்னா, நான் வந்துட்டு எப்படியாச்சும் டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்கோ, எந்த டாஸ்க்கா இருந்தாலும் நான் ஜெயிச்சுட்டு வருவேன். உங்களுக்கும் ரம்யாக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க வெளியில வந்தப்போ ரம்யா உங்களுக்கு பதில் வெளில வந்திருக்கலாம் அப்படின்ற மாரி நெறைய கான்வர்சேஷன் போச்சு. உள்ள இருக்கவங்களுக்கும் சரி, ஐ திங்க் ம். பீப்பிள்க்குமே அந்த இருந்தது இல்லையா? உங்க 2 பேரோட பாண்டிங் பத்தி சொல்லுங்க. ரம்யாவும் நானும் எப்படின்னா, அவகிட்டயும் அவ எப்படின்னா, அவ ரொம்ப எமோஷனல் பெர்சன். கனெக்ட் ஆயிடுவா. கனெக்ட் ஆயிட்டா அந்த ஒரு இது இருக்கும். ஆனா, அவளும் நானுமே செம்மையா சண்டை போட்டுருக்கோம். ஏதோ ஒரு இதுல ம். நான் திட்டியிருக்கேன். இல்ல இப்படி பயந்துட்டா அன்னைக்கு. நான் ஆனா கூப்பிட்டேன். பாரு நீ இல்ல. எல்லாரையும் நான் இப்படிதான் சொல்லுவேன். அதுக்கு நான் உன்ன வெறுக்கிறேன்லாம் இல்ல. இங்க யாரையும் வெறுக்கவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நைட்ல ஒரு கொஞ்சம் தோன்றதோ, இல்ல ஹக் வேணுமோ, குஜு குஜு குஜுன்னு ம். ஓடி வந்து ஹக் பண்ணுவா, போவா. ஆனா அதே நேரத்துல அவளுக்கு நான் தப்பு பண்ணா நான் தப்புன்னு சொல்லுவேன். ஓகே. இல்ல ரம்யா, நீ பண்றது தப்பு. நீ இந்த மாரி விளையாடு. நீ இன்னும் கொஞ்சம் இது பண்ணு. நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற? ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஆனா, என்னோட வேலை சொல்றது. ஸோ, நான் நான் அவங்க கிட்ட வந்து நான் சொல்லிடுவேன். இன் தி எண்ட் எனக்கு நெறைய இடத்துல எப்படின்னா, இப்போ டாஸ்க்னா ரம்யா விளையாடுறாங்க. டாஸ்க் ஆனா, இப்போ வேலைன்னு வந்துட்டா அவங்க நெறைய எக்ஸ்கியூஸ் குடுப்பாங்க. ஓகே. இப்போ அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல லூஸ் மோஷனோ, இல்ல வந்துட்டு அவங்களுக்கு தலைவலியோ, பேக் பெயினோ, அவங்களுக்கு பாடி பெயினோ சம்திங் ஏதோ ஒண்ணு வருது ம். வந்துட்டு, எனக்கு அந்த இடத்துல மட்டும் அவங்க எக்ஸ்கியூஸ் குடுக்குறாங்களோ! ஏன்னா வொர்க் நானும் வந்துட்டு இருக்கிறதுலயே அடி வாங்கினது நான் தான் உள்ள.
ஆனா நான் ஒர்க்ன்னு வந்துட்டாலும் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் வேலை செய்யணும் வீட்ல. யாரும் நமக்காக வந்து கிளீன் பண்ணிட்டு போயிட மாட்டாங்க. நெறைய இடத்துல ஏதாச்சும் சொன்னாலே அவங்க இது அதுன்னு சொல்ருவாங்க. டாக்டர்ட்ட போயிட்டு வருவாங்க அண்ட் ஆல் ஆஃப் தட். நானும் தான் போயிருக்கேன். நான் லிட்டரலா நீங்க டாக்டர்ட்டலாம் நான் போயிட்டு வந்துட்டு நான் இப்படி இருந்தேன். எனக்கு நிஜமா எல்லாமே தலைகீழ தான் சுத்திச்சு. ஆனா கூட நான் டாஸ்க்கு போய் இல்ல நான் அது வந்துச்சான்னு கூட தெரியல. அந்த பெருங்காயம் டாஸ்க் நான் இப்படிதான் போனேன். வினோத் அப்போ என்ன கலாய்ச்சிருப்பாரு. நான் கெமி இதை விட ஃபாஸ்டா போக முடியாது. ஏதோ ரொம்ப ஸ்லோவா நடந்ததுக்கு. ஐ ஹவ் டன். நான் நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவங்க இன்வால்வ்மென்ட் இல்ல. ஏன் பண்ணுவா? ஸோ நான் ஃபீல் பண்ணேன். அவளும் சொல்லியிருக்கா. "நான் போனா நீ அழுவியாடி?" அப்படின்னு கேட்பா. என்ன நான் போனா நீ அழுவணும் சரியா? கெமி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லியிருக்கா. ஆனா அவ எதிர்பார்க்கல. ஓகே. நான் நான் போயிடுவேன் அவளுக்கு முன்னாடி. ஏன்னா அவளுக்கே ஒரு ஷாக். ஏன்னா அவளே சொல்லியிருக்கா. இந்த மாதிரி நான் தான் போவேன். அவ என் மேலலாம் நெறைய நம்பிக்கை வச்சிருந்தா. "நீ நல்லா ஆடுவடி. அ தங்கம் நீ இது பண்ணுவ, அது பண்ணுவலாம்" சொல்லுவா. ஆனா எனக்கே ஷாக் அவளுக்கு ஷாக். அவளால அத அக்செப்ட் பண்ண முடியலன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவ அவ்ளோ அழுதுருக்கா. ஓகே. நீங்க ரீசென்ட்டா போட்ட அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து நோ ஃபேக் லவ் அப்படின்னு நெறைய விஷயங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா? அத பத்தி சொல்ல முடியும். உள்ள யார் அப்படி விளையாடிட்டு இருக்கா? நோ நெகட்டிவ் வைப்ஸ், நோ ரிக்ரெட்ஸ், நோ ஃபேக் லவ்ஸ், நோ ரூல்ஸ் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்கல்ல. அப்படி உள்ள உண்மையில யார் விளையாடுறா? ட்ரூ லவ்வே பா காமிக்காம. பார்வதி ஓகே. பார்வதி இஸ் ஆல்வேஸ் இன் த நெகட்டிவ் ஜோன். நான் பார்த்தவரை நான் அவகிட்ட பார்வதி கிட்டயும் பேசியிருக்கேன். இப்படி பண்ணாதேன்னு நடுவுல மாறுனாங்க. ம். அது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். "ஏய் பாரு! நீ இப்படி பண்ணியிருக்க. வாவ்டா! என்னொரு மாற்றம். நல்லா இருக்குல்ல." அப்படின்ட்டு பண்ணா. அதுக்கப்புறம் அதுவும் அவ நல்லா பண்ணா. அதையும் திரும்ப பின்னாடி போய் பேசி அத அழிச்சுட்டா. ம். நல்லா மாறிக்கிட்டு வந்த பாரு, அவளே வந்துட்டு இப்படி திரும்ப அவ வாயால அவளே இது பண்ணிக்கிறா. ஸோ ஐ ஃபீல் லைக் நெகட்டிவிட்டி அவங்களுக்கே அவங்க வாய் தான் இது வெப்பன். லைக் அவங்களே ம். அழிக்குது. ஓகே. இன்னொரு ஒரு எபிசோட்ல நீங்க பேசின விஷயங்கள் ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்தது. கெமி வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு மாரி அவங்க இருந்த பிளேஸே ஒரு மாரி கலகலன்னு இருக்கும் ம். அப்படின்னு பார்த்தோம். ஆனா இது கெமிக்கு பின்னாடி இவ்ளோ ஒரு லைஃப் ஸ்டோரி இருக்கா? இந்த பொண்ணு இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ் லைஃப்ல வந்திருக்காங்களா? அப்படின்னு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப கஷ்டம் அது. அத கடந்து வந்திருக்கீங்கன்றபோது கங்ராட்ஸ் இவ்ளோ பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்திருக்கு. சோ அத பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து ஒரு வேள சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டுருக்கேன். 3 வேள சாப்பாடு இப்ப கிடைக்குது. அப்படின்னு நீங்க நெறைய விஷயங்கள் சொன்னீங்கல்ல. ஆமா. சோ அத பத்தி சொல்ல முடியுமா? ஆ என் வாழ்க்கை அது என் கடந்து வந்த பாதை ஆக்சுவலி நான் பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நெறைய அந்த அந்த கடந்து வந்த பாதையில இருக்கு. நான் சொன்னா அது எங்க இவ்ளோ பெருசா போயிடுமோன்ட்டு. சின்ன வயசுலேருந்தே ஃபுட்டுக்குலாம் நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன். நான் பாஸ்கெட் பால் போறப்போ கூட எனக்கு சாப்பாடு கிடைக்காது. நான் வந்து மயங்கி விழுந்திருக்கேன் கோர்ட்ல. அந்த டைம்லலாம் சோ ஸ்வீட் என்னோட டீம்மேட்ஸ் ஸ்கூல்ல. அந்த டைம்ல அவங்க எல்லாரோட சாப்பாட வந்துட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா குடுத்து அப்படிலாம் சாப்ட்டுருக்கேன். ஆ ஏன்னா வீட்ல குடுக்க மாட்டாங்க. தெர்ல. அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். ஸ்டெப் சிஸ்டர் என் அக்கா. இப்போதான் தெரிஞ்சது. ஆனா என் அக்கா எப்படி சொல்றது? அந்த டைம்லலாம் நான் ஏங்குவேன். நான்லாம் ட்ராஃபி ஜெயிச்சுட்டு வந்தா அந்த டிஏ குடுப்பாங்க ஓகேங்களா? அந்த சின்ன டெய்லி அலவன்ஸ் மாதிரி. ம். போயிட்டு அதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ட்ராஃபி ஜெயிக்கிற கப்போட போயிட்டு நான் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போயிட்டு நான் தனியா அந்த கப்பும் 2 பிரியாணி சாப்பிடுவேன். இல்ல ஏதாச்சும் அவ்ளோ சாப்பிட்டு வருவேன். திருட்டுத்தனமா யார்கிட்டயும் சொல்லாம. நான் வீட்டுக்கு போனா அதையும் எடுத்துட்டு வாங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஆ நடப்பேன். வீட்ல வண்டி இருக்காது. எனக்கு வந்துட்டு ஆ நான் என்னதான் கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் அவங்க வித்துருவாங்க. நான் பள்ளிக்கரணையிலேருந்து ஆழ்வார்பேட்டை வரைக்கும்லாம் நடந்திருக்கேன். ஆனா நான் இது எப்படின்னா, நான் சிரிச்சுட்டே இருப்பேன் அப்பவும். எனக்கு வந்துட்டு லிட்டரலி எனக்கு என் சோக கதை சொல்லவே பிடிக்காது. நான் சொல்லுவேன், "ஏய் இப்படி இப்படிலாம் ஆச்சுப்பா. எ என் லைஃப்ல இப்படிலாம் நடந்துச்சு. ஆனா பரவால்ல. ஸ்போர்ட்ஸ்க்கு அவ்ளோ உசுர குடுத்து நான் உள்ள போனேன். இதுதான் என் லைஃப். இதுதான் என்னோட எண்ட் வரைக்கும் இருக்க போது அதுவும் என் கை விட்டு போனோனே லிட்டரலா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் இல்லன்னா ஏதாச்சும் நின்னு போறது. இப்போ நான் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி தாண்டி கரெக்ட்டா ஓகே நம்ம வந்துட்டு மீடியாக்குள்ள ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னா, என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என் அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஆ என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வேலைய தேடி ஆகணும். அப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. வீட்ட ஃபுல்லா பார்த்துக்கிற நிலைமை. மொத்தமாவே. ஸோ சின்ன வயசுல அது பண்ணோனே எனக்கு துபாய்ல ஒரு வேலை கிடைச்சது. துபாய்க்கு போனேன். நல்லா சம்பாதிச்சேன். அப்போதான் வாவ்! இப்படிதான் இருக்கும் போல. கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா இருக்கு. ஆனா ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். ஐடி ம். ஜாப். எனக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன். தனியா இருக்கேன். ஒரு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா வீட்ட நல்லா பார்த்துக்கிறேன்.
வீட்டு, ஓகே. அம்மா, அப்பா, என் அக்கா கல்யாணம் குழந்தை இருக்கு. அவங்களையும் நான் வந்துட்டு எப்பப்பலாம் முடியுதோ ஏன்னா அவங்க நான் குழந்தையா இருக்கப்போ என் அக்கா என்ன நல்லா பார்த்துக்கிட்டா. ம். ஸோ அதுக்காக எனக்கு அவங்க பையன் தான் உயிரு. ம். ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ நல்லா பண்ணிட்டு கரெக்ட்டா கொரோனா வந்துச்சு. என் வேலை போயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பார்க்குறேன். அப்பா மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் வந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்த காசுலாம் பெரட்டி போட்டேன். திரும்ப வந்தாரு. காசு பத்தல. அப்ப அது பண்ணா தான் அப்பா உயிரோட இருப்பாங்கன்னா, கிரவுட் ஃபண்டிங் ஒண்ணு பண்ணேன். ஏன்னா, எ என்னலாம் இருந்துச்சோ எல்லாம் போட்டு இல்ல கிரவுட் ஃபண்டிங்ல எல்லாருக்கும் ஷாக்கு. நான் அப்போ மீடியால கூட கிடையாது. நான் அவ்ளோ கேட்டு காசுலாம் வந்து அ ஒரு 2டே நாள்ல 7 இது பிளஸ் ஏதோ வந்துச்சு. எல்லாருக்கும் சத்தியமா நான் அவ்ளோ தேங்க் யூ சொன்னேன். ஏன்னா, அவங்களால தான் என் அப்பா 4 வருஷம் வாழ்ந்தாரு. 4 ஓகே. வருஷம் உயிரோட இருந்தாரு. ஆ அன்பார்ச்சுனேட்லி திரும்ப வந்துட்டு அவருக்கு ஆர்கன் ஃபெயிலியர் ஆயி இப்போ இறந்துட்டாரு இந்த ஜூலை. ஆ அந்த அந்த ஒரு ஜர்னி இருக்குல்ல ரொம்ப கஷ்டங்க. எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற என் ஏஜ்ல எல்லாரும் வந்துட்டு ஜாலியா வெளியில சுத்திட்டு ஹாப்பியா லைக் ஏதாச்சும் ஒண்ணு லைக் வீட்லயோ இல்ல வெளியூருக்கோ கல்யாணம் பண்றதோ ஏதோ இருக்கும். நான் யோசிப்பேன். நான் சம்பாதிப்பேன், வருவேன், இப்படி போயிடும். ஓகே இது நெக்ஸ்ட் நம்ம எப்படி எடுக்கணும்? நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒண்ணு செலவு பண்ணணும். வீட்ல மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துரும். நான் ஏதாச்சும் ஒண்ணு எடுத்தாலே அ அது அப்படியே பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. அண்ட் ஓடிக்கிட்டே இருந்தேன். எவ்ளோ ஓடுனாலும் பத்தாம போச்சு. லைக் ஒரு பாயிண்ட்ல அப்யூஸ், ட்ராமா எல்லாமே இருந்தது. ஆனா என்ன வெளியில காமிச்சிராத. சிரிச்சுட்டே ம். இரு. யாரும் அத என் கண்ல பார்க்கக்கூடாது. எப்பவுமே சிரிப்பேன். ஒரு இடம் தெரியாம நான் சொல்லி, ஐயோ! அன்னைக்கு நான் அவ்ளோ ஃபீல் பண்ணி இவ்ளோ வச்சிருந்தேன்ல உள்ள அப்டின்ட்டு. ஓகே. அப்படியா? நவ் யூ டிசர்வ் இவ்ளோ லவ் பீப்பிள் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இவ்ளோ வந்து நீங்க கேட்டாலும் கிடைக்காத ஒரு வரம் இல்லையா? ஆமா. நான் அது ரொம்ப அதனால தான் நான் வெளில சிரிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா, என் வாழ்க்கையில எனக்கு இந்த வழியா வழியா தான் ம். எனக்கு கடவுள் லவ் குடுக்கல, என்ன பாத்துக்கல அப்படின்னு. நான் இப்படி வெளில வந்தோனே, இவ்ளோ பேர் என்ன பாத்துக்கிறாங்க. இவ்ளோ பேர் என்ன லவ் குடுக்குறாங்க. நான் எங்கே போனாலும் எல்லாரும் ஹாய்மான எனக்கு அந்த சிரிப்பே எனக்கு வந்துட்டு லிட்டரலா எனக்கு இப்ப கூட புல்லரிக்குது. எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. ஓகே. அண்ட் ஐ லவ் திஸ் லவ். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல் தி லவ். ஐ வில் லவ் யூ மோர். கனி, ஆ. சபரி, எஃப்ஜே எல்லாருமே ஒரு குரூப்பா இருக்காங்க. ஒரு ம். எமோஷனல் கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது தோணுது இல்லையா? ம். குரூப்பிசம் பத்தி நீங்க சொல்லுங்க. உள்ள எப்படி போயிட்டு இருக்கு? குரூப்பிசம்மான்னு தெரியல. பட் கனி எஃப்ஜே என்னதான் இது பண்ணாலும் எஃப்ஜே எனக்கு தெரியல. அந்த இதுக்குள்ள ம். வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. அவன் ஒரு கேம் ஆடுவான். ஆனா இங்கேயும் இருப்பான், போவான். ம். ஆ கனி வந்துட்டு அவங்க கேம் ஆடுறதுக்கு மத்தவங்களோட இது பண்றாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஃபீல். ஏன்னா என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. நாமினேஷன்லயும் நான் சொல்லியிருப்பேன். ம். இந்த மாதிரி கனி வந்துட்டு ஸ்வீட் பெர்சன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. ஸ்வீட்னஸ் தான் அவங்களோட பவர்ன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. லைக் அவங்க பேசுறது வந்து கரெக்ட் அப்படின்னு. ஸோ இதே ஸ்வீட்னஸும், இதே கன்வின்சிங் இதுவும் அவங்க கேம்க்கு யூஸ் பண்றாங்களோ, அவங்க இந்த மாரி பேசினா நம்ம நம்பிடுறோம். நம்பிட்டு ஆமால்லன்னு யோசிச்சு நம்ம பாதிய டைவர்ட் பண்ணுதோ, ம். இத நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறதுனால நான் அது ஒரு நாமினேஷன்லயே நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் அதுதான் நடக்குது. ம். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன், நான் ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு அது நடந்தது. நான் உள்ள போயிட்டு ஒரு நாள் நான் செம்ம இதுல வந்தேன். அவங்க என்கிட்ட ஒரு மாரி கன்வின்சிங்கா ம். பேசினாங்க. நெக்ஸ்ட் டே நான் யோசிச்சு, நோ, 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 நோ நீ ஏன் கன்வின்ஸ் ஆகுறன்னு அத விட்டு வெளில வந்துட்டேன். ஓகே. வந்துட்டு ஐ வாஸ் லைக் நோ. அவங்களே கேட்டாங்க, "ஏன் இப்படி இருக்க?" "இல்ல நான் தனியா கேம் ஆடுறேன்." நான் ஓப்பனா ஓகே. நான்லாம் ஓப்பனா சொல்லிடுவேன். ம். ஏன் உனக்கு எப்படி தனியா விளையாடணும்? உனக்கு யாராச்சும் இந்த வீட்ல வேணும் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. ஐ வில் பி லைக் இல்ல என்ன நடந்தாலும் சரி, நான் தோத்து போனாலும் சரி, நான் தனியாவே பண்றேன். ஓகே. ஏன்னா, இவ்ளோ தூரம் நான் தனியா இங்க வரைக்கும் வந்து நின்னுருக்கேன். ம். எனக்கு அந் அ ஒண்ணு யாரும் சொல்லி தான் இந்த மாரி பண்ணணும்னு இல்ல. அப்போ என் ஒரிஜினாலிட்டி போயிடும். ம். நான் யாருன்னு இருக்காது. இவங்க சொல்றதுனால நான் பண்ணேன். நான் எங்கேயும் போய் சொல்லவும் முடியாது. இவங்க சொன்னாங்கப்பா, அதனால தான்ப்பா நான் கேட்டேன். சாரின்னு சொன்னா அது ரொம்ப பேடா இருக்கும். ஓகே. அது. ஸோ அதனால இந்த குரூப்பிசம் வந்துட்டு இவங்க அவங்களோட கேம் எப்படி போணும்னு யோசிக்கிறாங்களோ, அந்த மாதிரி இவங்க போக வைக்கிறாங்களோ! அப்டின்றதுனால சபரி, ரம்யாலாம் அதுல ம். இருக்காங்க. அவங்க ரியலைஸ் பண்ணா, அவங்க வெளில வந்து இன்னும் நல்லா ஓகே. நீங்க வெளில வந்துட்டுக்கு அப்புறம், இன்னும் இவங்க இவ்ளோ உள்ள இருக்காங்களே! கண்டஸ்டன்ட்டா அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்த ஏதாவது கண்டஸ்டன்ட் இருக்கா? ரம்யா, அரோரா
ராஜின் எனக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் டிசர்விங்கே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் 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 என்னெல்லாம் பண்ணியிருக்கேனோன்னு கம்பேர் பண்றப்போ எனக்கு வந்துட்டு எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். பி வெரி பேசிக் லெவல்ல நான் சொல்றது இந்த 3 பேரு. ஓகே. லாஸ்ட்லி அந்த கண்ணாடி பத்தி சொல்லுங்க. எல்லாருக்குமே அந்த கண்ணாடி மேல தான் கண்ணா இருக்கு. சோ எவ்வளவு ஸ்பெஷல். ஏன்னா உங்களுக்கு தான் லாஸ்ட்ல வந்து நீங்க அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெத்தா வந்து விஜய் சேதுபதி இதை போட்டு விட்டாரு. எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த ஏவி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அழுதுட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ள. ஆமா. வெள்ளம் தெரிஞ்சோடனே கூட பின்னாடி கொஞ்சம் அழுதுட்டு இருந்தேன். ஏறுறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் யோசிச்சேன், இல்ல நீ சிரிச்சுட்டே வெளில போகணும். நீ சிரிச்சுட்டே உள்ள வந்தல அதே சிரிப்போட போகணும்னு நான் என் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நார்மல் ஆகி சிரிச்சுட்டே நான் உள்ள வந்தேன். உள்ள வந்துட்டு பேசிட்டு ஹாப்பியா நான் ஏவிய பார்த்து புஸ்கு நான் உடஞ்சிட்டேன். நான் ஐயோ என்னால சிரிக்கிறேன். நான் ஐயோ என்னால முடியலையே இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது. கேட்டாரு பேசுறப்போ அவரு என்ன யோசிச்சாலும் மனசால கொடுத்த எனக்கு ஒரு ஃபீலிங். நீ இத போடு, நீ அழுவக்கூடாது. அந்த வார்த்தைகள் அந்த அன்னைக்கு லிட்டலா ஸ்டேஜ் மேல எனக்கு வந்துட்டு மீன்ஸ் அ லாட். என் வாழ்க்கையில எவ்வளோ அடிகள் வாங்கியிருப்பேன். இது ஒண்ணு போதண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா வந்து நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க அப்படி இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேக்ல இருந்து எடுத்து வந்து போட்டு உட்கார வச்சீங்க இல்லையா? இது என்னோட பெஸ்ட் கிஃப்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நான் எதிர்பார்க்காதது ஒண்ணு. அவர் கையால அந்த அவார்டுன்னு வாங்கினேன். இது அவர் மனசால ஒண்ணு கொடுத்தது. சூப்பர். லாஸ்ட்லி உங்களை வந்து நான் வெப் சீரிஸ்ல பார்த்திருக்கோம், ஆங்கரா பார்த்திருக்கோம், நிறைய விஷயங்கள்ல ஆக்டிங்லயும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ லாஸ்டா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், அது பெரிய ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க வந்து டெபியூட் ஆறீங்கன்னு சொன்னீங்க. சோ அதை பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி 2 படம். ஓகே. ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு மை லார்ட். ராஜ்முருகன் சார் தான் டைரக்டர் அண்ட் சசிகுமார் சார் லீடு ஹீரோ. இல்ல நான் நெகட்டிவ் லீட் பண்றேன். வாவ். ஸோ இது வேற மாதிரியான ஒரு கேள்வியை பார்ப்பீங்க. அண்ட் அது வந்துட்டு இந்த டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஐம் ஈகர்லி வெயிட்டிங். அது ஒரு பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ அந்த படத்தோட. இன்னொரு படம் வந்துட்டு ஹாய். ஓகேங்களா? ஹாய்ல வந்துட்டு நயன்தாரா மேம் கவின் இருக்காங்க. அதுல நான் ஒரு ஃபன் ஆன ஒரு பர்சன், ஒரு லீட் கேரக்டரா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு கொஞ்சம் வந்துட்டு போற மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சிச்சு அண்ட் கரெக்டா செகண்ட் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறப்போ நான் பிக் பாஸ் நம்ம வீட்டுக்குள்ள வந்தேன். நினைச்சேன் முடிஞ்சிச்சோ அப்படின்ட்டு. பட் இல்ல, நம்ம ஷூட்டிங் இன்னும் இருக்கு. அது இப்போ இந்த வருஷத்துக்குள்ள இப்போ முடிஞ்சிரும். முடிச்சுட்டு அது ரிலீஸ் ஆகும். I am also waiting. All the best for future works. விகடன் சார்பாகவும் எங்க சார்பாகவும் thank you so much Kenny. Thank you. தங்கமயில் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 முதல் 6000 ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி. இச்சலுகை நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.